சங்கரன்கோவிலில் தற்காலிக பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள தனியார் சந்தைக்கு சீல் வைக்க விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் டேவிட் இணைந்திருக்கிறார். டேவிட், எதற்காக விவசாயிகள் இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர்? ஏன் தனியார் சந்தைக்கு சீல் வைக்கப்படுகிறது? என்ன காரணம்? வணக்கம் பாலா. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள தற்காலிக பேருந்து நிலையம் அருகில் தனியாருக்கு சொந்தமான இடத்துல மார்க்கெட் சந்தை இயங்கி வருது. இந்த மார்க்கெட் சந்தைக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என அரசு அதிகாரிகள் தரப்பிலிருந்து இன்று அதிகாலை 4 மணி அளவில் இருந்து காவல்துறையினர் குவிக்கப்பட்டு சீல் வைப்பதற்காக வருகை புரிந்துள்ளனர். அந்த இடத்தில் சரியாக ஒரு 6 மணிக்கு மேலாக மார்க்கெட் சந்தைக்கு சீல் வைக்கப்பட்டதனால் மார்க்கெட் சந்தைக்கு சங்கரன்கோவில் சுற்றி உள்ள பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் இந்த சந்தைக்கு வருவது வழக்கம். மார்க்கெட் சந்தை அடைக்கப்பட்டதாலும் சீல் வைக்கப்பட்டதனாலும் வியாபாரிகள் அங்கு விற்க முடியாத சூழ்நிலையில் ஒரு வியாபாரி மட்டும் தனது கொண்டு வந்த ஒரு 20 கிலோ மதிப்புள்ள வெண்டைக்காயை நெடுஞ்சாலையில் கொட்டி சென்றது பெரும் பரபரப்பான நிலையை காணப்பட்டது. அடுத்தடுத்து வியாபாரிகள் தங்களுடைய விற்பனைக்காக கொண்டு வந்தப்பட்ட பொருட்களை காவல்துறையை தடுத்து நிறுத்தி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். பாலா, விவரங்களுக்கு நன்றி டேவிட்.